நம்ம வாழ்க்கையில் முதன்மையாக இருக்க வேண்டியது கடவுளுக்கு புகழ்ச்சி. அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள். நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா முதல்ல புகழ்ச்சி, நற்கருணைக்கு ஆராதனை, புகழ்ச்சி. நம்ம அல்லேலூயா சொல்கிறோம், இயேசுவுக்கு புகழ் சொல்கிறோம், முதல்ல அது. அதன் பிறகுதான் நம்முடைய ஜபங்கள் எல்லாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவரை நான் எக்காலமும் புகழ்வேன். அன்னை மரியாவை பாருங்க, 1:46 பார்க்குறோம், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. எந்த சூழ்நிலையில் அவங்க கல்லால் அடித்து அவங்கள கொல்லணுங்கிற மாதிரி கட்டளை இருக்குது, மோசே கட்டளை. அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளலை. மாறாக தன்னுடைய உறவினர் எலிசபெத்து வயதான காலத்தில் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. பார்த்தீங்களா, அவங்களுடைய தன்மை பாருங்க, உதவி செய்வது கடவுளுக்கு புகழ்ச்சி. அங்கே போயிட்டு அவங்கள வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் பொழுது அந்த எலிசபெத்தம்மா வழியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, என் ஆண்டவரின் தாய். மரியா சும்மா சின்ன பொண்ணுன்னு நினைக்காத, அது ஆண்டவருடைய தாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த சூழ்நிலையில் அன்னை மரியா என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்ற. அப்போ நம்ம வாழ்க்கையில் துன்பங்களில் துயரங்களில் என்ன பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்ம எப்பொழுதும் கடவுளை போற்றக்கூடிய, கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய, கடவுளை புகழக்கூடிய அந்த வலிமை உடையவர்களாக இருக்கணும். அதுதான் உண்மையில நம்பிக்கை. சும்மா எனக்கு எல்லாம் நல்லா நடக்குது, அப்போ கடவுளுக்கு நன்றி நன்றி திருப்பலி எழுதுகிறோம். நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, அதுலேயும் கடவுளுக்கு நன்றி திருப்பலி தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த வசனம் நமக்கு, ஆண்டவரை எக்காலம் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும், ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். அன்பானவர்களை, நம்ம கிராமங்களில் நல்லா பார்க்கலாம், வயிற்றுக்கே இருக்காது, வேலை செய்தால் தான் அவங்களுக்கு குழப்பாக இருக்கும். கோயிலுக்கு தவறவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பங்குல ஜெபமாலை நடக்குதுன்னா அதுக்கு தவறவே மாட்டாங்க. மரியாயின் சேனையில் இருக்கிற சில பேரெல்லாம் பாருங்களேன், ஒரு சில பேர் தான் கொஞ்சம் வசதி உள்ளவங்க. நிறைய டைமில் நான் பங்குல பார்த்துருக்குறேன். மரியாயின் சேனையில் இருக்கிற ஜனங்கள்லாம் வசதியானவங்களாம் அதில் சேர மாட்டாங்க. அவங்களாம் வசதி இல்லை, ரொம்ப எளிமையான, ஒன்றும் வயிற்றுக்கு இல்லாத, அப்படி ஏதோ கூலி வேலை செய்து அவங்க மரியாயின் சேனையில் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதான் அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எளியோர் கடவுளை போற்றி பெருமையாக பேசுவதை கேட்டு அக்களிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நமக்கு கடவுள், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, இதை உணர்த்துறார். என்ன, எளிய மனது உள்ளவர்கள் தான் கடவுளை புகழ்வாங்க. காசு பணம் கூட இருக்கலாம், அவங்க மனசு எளிமையாக இருக்குதா, அவங்க தான் கடவுளை புகழ முடியும். காசே நோக்கமாக இருக்கிறவங்க கடவுளை புகழ முடியாது. உதடு தான் புகழும். 8:15 மத்தேயுல வாசிப்போம், என் மக்கள் உதட்டினால் என்னை புகழுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளை போற்றி புகழ்வது எப்போ நமக்கு எளிமையாக இருக்கும், எப்போ நமக்கு இலகுவாக இருக்கும், இயல்பாக இருக்கும் அப்படின்னா நம்ம எளிமையாக இருக்கும்போது, ரொம்ப சிம்பிளாக வாழும், ரொம்ப டாம்பிகமாக ஆடம்பரத்தில் இருக்கும் போதெல்லாம் அது வராது. அது இயல்பு இல்லை நமக்கு. பார்த்தீங்களா, அந்த வசனம் தொடர்ந்து இனிமேல் நமக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய வசனம் இது. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். பாருங்க, துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். 6வது வசனம் பாருங்க, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, மத்தேயு நற்செய்தியில் 2வது வார்த்தையில் வாசிப்போம், எளிய மனத்தோர் பேறு பெற்றோர். பழைய மொழிபெயர்ப்புனா ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏழை, எளிய மனம், அவங்க பேறு பெற்றோர். ஏன்? அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் விண்ணரசி அடைவார். எளிமையில தான் தூய்மை தான் கடவுளை காண்பார்கள். சமாதானம் செய்கிறது அந்த எளிமையில் இருந்தால் தான் உடனே மனசில் படும். ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, ஏன், சரி நம்மளே இறங்கி போவோம், மன்னிச்சிடுவோம், சமாதானம் ஆயிரும். அந்த மனசு எப்போ வரும்? எளிமையாக இருக்கும்போது தான். அப்போ பாருங்க, அந்த தன்னை தாழ்த்தி கொள்ளும்போது சமாதானம் செய்கிறாங்களா, சமாதானம் செய்வோர் கடவுளின் மக்கள். அப்போ அந்த மழைப்பொழிவு முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த எளிமை தான் தலைமை தாங்கும். அந்த ஏழ்மை உள்ளத்தை கொண்டிருப்பதான் தலைமை தாங்கும். ஏழை அப்படிப்பட்ட மனிதர்கள்
கடவுளை கூவி அழைக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய நிறைய பெரிய பெரிய திருத்தலங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நோட்டு கட்டுக்கட்டாக உண்டியலில் போடுவாங்க, கட்டுக்கட்டாக போடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஏழையை வதைச்சு தவறான பாதையில் சம்பாதிச்சு நிறைய சில கோடிகள் சம்பாதிக்கும் போது, சரி 1 லட்சத்தை போடு, 1 கோடியை போடு, அது கடவுளுக்கு பிச்சை போடுற மாதிரி. இன்றைக்கு காலையில் ஒருத்தர் வந்திருந்தார், பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். காலையில் 7:30 மணி இருக்கும், ஜபத்துக்கு வந்தார். அப்போ அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். ஃபாதர், எங்கள் அக்காளுங்களெல்லாம் நாங்கள் எங்கள் முறைப்படி தான் ஃபாதர் கட்டி கொடுத்தோம். 2 அக்காளுங்கள் ஃபாதர். எப்படி முறைப்படினா, ஒவ்வொருத்தருக்கும் 1 கிலோ பவுன் போட்டு கட்டி, 1 கிலோ பவுன் எங்கள் முறைப்படி தான் ஃபாதர் கட்டி கொடுத்தோம். என்ன முறைப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் 1 கிலோ பவுன் போட்டு கட்டி கொடுத்தோம். 1 கிலோன்னா எத்தனை பவுனு? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ சாதாரணம். அவரு இதைப்படி சாதாரணமாக சொல்கிறார். அவர் காலையில் எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு புறப்பட்டார்? காலையில் 7:30க்கு இங்கே இருக்கிறார் ஜபத்துக்கு, இல்லை? அப்போ பாருங்க, அதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம். அது எல்லாம் செய்து கொடுத்தாலும் ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஏன்? எனக்கு தொழில் சரியாக போகலை, எனக்கு மனசில் நிம்மதி இல்லை, எங்கள் முறைப்படி தான் செய்தோம், தப்பெல்லாம் செய்யலை, எங்களுக்கு சரியாக இல்லையே ஃபாதர், சமாதானமாக இல்லையே, ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். பார்த்தீங்களா, ஏழையரின் உள்ளம் அதான். காசு இருக்கலாம், 1 கிலோ 10 கிலோ பவுனு, ஆனால் மனசு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட மனிதர்களுடைய விண்ணப்பத்தை தான் ஆண்டவர் கேட்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொன்று கூட நான் சொல்கிறேன். ஒருத்தர் டீச்சரு, அவர் கணவர் கூட ஒரு ஸ்கூலில் தான் வேலை செய்கிறாரு, டீச்சரில் வேலை செய்கிறாரு. அவங்க சில சூழ்நிலை நிர்பந்தம், அதில் இதெல்லாம் என்னது வசியம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. கணவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, மனைவியை வீட்டை விட்டு துரத்திட்டாரு, அப்படி இருக்கிறாங்க. அவங்க ஒரு 4 தடவை, நேற்று 5ஆவது தடவையாக என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. 4 தடவை வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன ஜெபம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அப்படியெல்லாம் ஜெபம் தெரியாது. பெரிய ஜெபம் பண்ண எனக்கு தெரியாது. மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜெபம் சொல்லுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள், மாதா பார்த்துக்குவாங்க. நம்மளை அதுக்கு தான் தாயாக கொடுத்துருக்கிறாரு கடவுள். நம்மளால் முடியாததெல்லாம் அந்த தாய்கிட்ட சொன்னால் பிள்ளையினுடைய தேவையை அம்மா நிறைவேற்றுவாங்க. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி, இதுதான் நான் வர்றவங்க எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன், ஒன்றும் ரகசியமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் ஏப்ரல் மாதத்தில் 2வது வாரத்தில், போன மாதம் மார்ச்சில் சொல்கிறோம், ஏப்ரல் மாதத்தில் 2வது வாரத்தில் அவர் வந்து சேர்ந்துடுவாருமா, நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். நான் ஒரு நம்பிக்கை. இது ஒன்றும் பெரிய இறைவாக்கா நான் நினைக்கல, பெரிய நம்ம புனிதம் அப்படியெல்லாம் ஒன்றுமே வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரியும் என் குறைபாடுகள். ஆனால் நேற்று வந்து நிற்கிறாங்க, என்னம்மா அவரோட 2 பேர் சேர்ந்து வராங்க. ஃபாதர், நன்றி சொல்கிறதுக்காக வந்தேன் ஃபாதர். என்ன, போன வாரம் நீங்கள் சொன்ன மாதிரி 2வது வாரத்தில் அவர் வந்து சேர்ந்துட்டார் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்கள பார்த்தீங்கன்னா டீச்சர்னு சொல்ல மாட்டீங்க. அவரை பார்த்தாலும் நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறவர் மாதிரி இல்லை, ஏதோ வெட்டி முறிக்கிற மாதிரி இருப்பார், விறகு வெட்டுறவர் மாதிரி இருப்பார். அந்த அம்மாவும் ஏதோ பாத்திரம் கழுவுற மாதிரி தான் இருப்பாங்க. ஏழ்மையான உள்ளம் அவங்கள தான். ஏழையரின் உள்ளத்தை ஆண்டவருக்கு, ஏன்னா ஏழை கூவி அழைத்தால் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். பிரைஸ் தி லார்ட். எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். அன்பானவர்களே, எப்போ நம்ம கடவுளுக்கு பயப்படுறோமோ அப்படின்னா நேர்மை தன்மை தன்னால் வந்துடும். எப்போ கடவுளுக்கு தெய்வ பயத்தோடு நடக்கிறோமோ அப்படின்னா நம்ம எப்பொழுதும் உண்மை தான் பேசுவோம். அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதுதான் உண்மை, அவ்வளோதான்.
நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம். கடவுள் பயம் இருந்தால் இந்த நேர்மை உண்மையெல்லாம் தன்னால் வரும். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தா என்ன? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய தூதர்கள் அவர்களை சுற்றி பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை. யாருக்கு கடவுளுடைய பாதுகாப்பு கிடைக்கும்? ஏழைக்கு. ஏன்? ஏழை கடவுளை நம்புறதுனால, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால, அவன் தன்னை தாழ்த்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால. பார்த்தீங்களா? அப்போ தெய்வ பயம் உள்ளவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க தான் ஏழை. 147வது திருப்பாடலில் 3வது வசனத்தில் உள்ளத்தில் நொறுங்குண்டவர்களுடைய அருகில் இருக்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், அருகில் இருக்கு. சில பேர் மற்றவங்கள நொறுக்கி தள்ளுறாங்க, அவங்க பக்கத்தில் கடவுள் இருப்பாரா? நொறுங்கிய உள்ளம் கொண்டவர்கள்னா என்ன அர்த்தம்? 51:17 திருப்பாடலில் நம்ம வாசிக்கிறோம், நொறுங்கிய உள்ளமே உமக்கு விருப்பமான பலி. பார்த்தீங்களா? எதுக்கு நொறுங்கிய உள்ளம்? நான் ஏதாவது தப்பு செய்துட்டேன், ஆண்டவரே மறைவா ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிடுங்க, ஆண்டவரே என் மேலே இறக்கம் வைங்க, நான் தப்பு செய்துட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் ஒழுக்கமாக நடக்கிறேன் ஆண்டவரே. மனசு வெளியில் தெரியாது, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு விபச்சாரத்தில் கையும் மையுமா பிடிபட்ட பெண்ணு, யோவான் நற்செய்தி 8 அதில் 5வது வசனத்தில் அந்த பொண்ணு நின்றுக்கிட்டே இருக்குது. அவங்க மற்றவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருந்திருக்கோம்? நன்றி. வேற என்ன? கல்லால் அடித்து கொள்ளலையே, என்ன ஏசுனார் எனக்கு தீர்ப்பிடலையே, நன்றி. அது மட்டுமா சொல்லியிருக்கோம்? இயேசுவே நீ என்னை தீர்ப்பிடலை, நான் இனிமே உங்களுக்கு உகந்த விதமாக நடப்பேன், கடவுளே உமக்கு உகந்த விதமாக நடப்பேன். பார்த்தீங்களா? அவங்க மனசு பார்த்தீங்களா? நொறுங்கிய உள்ளம். அதுதான். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், செய்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன், என் மேலே இரக்கம் காட்டுங்க. அதுதான் நொறுங்கிய உள்ளம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நொறுங்கிய உள்ளத்தின் அருகிலேயே இருக்கிறார் ஆண்டவர். இதிலேயே கூட இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியின் என்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு முன்னாலேயே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நினைவூட்டுறேன். இந்த சூழ்நிலையில் நான் ஜமீன்கூடலூர் பங்கில் இருந்தேன். அது வேட்டவளம் பக்கம் இருக்குது, திருவண்ணாமலை தாண்டி. கோவிலுக்கு முன்னால் நிறைய ஜனங்க, 500 குடும்பம் கோவிலுக்கு முன்னாலே இருப்பாங்க, நல்ல ஜனங்க. அப்போ அங்கே ஒரு மிலிட்ரிக்காரு இறந்துட்டார், மரியதாஸ் அப்படின்னு. ஜேசிஓவா ரிட்டையர் ஆன ஒரு மிலிட்ரியில். அவர் அடிக்கடி வருவார், கோயிலுக்கு எதிரையே இருப்பார். ஆரை வீட்டுக்கு, ஃபாதருடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவார், வந்து பேசிக்கிட்டு இருப்பார். நான் போயிட்டு ஒரு வாரம் கழித்து அப்படி வர ஆரம்பித்தார். அப்புறம் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ என்னோட பேச ஆரம்பித்து ஒரு 2-3 நாள் 4-5 நாள் ஆனதையும் அவர் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாரு, பிரச்சனையை சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், நானும் ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களை சுற்றி, எனக்கு தெரியறத சொல்கிறேன், உங்களை சுற்றி ஒரு நெருப்பு வளையம் இருக்குது, அதனால் யாருமே நெருங்க முடியாது, நீங்கள் ஏன் அப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னேன். நெருப்பு வளையம் இருக்குன்னு சொன்ன உடனே அவர் ஓடி போயிட்டார். என்ன நான் பேசிக்கிட்டு இருந்தவர் எழுந்துருச்சு, பதிலுக்காக இல்லை, போயிட்டு வரேன்னுலாம் சொல்ல, ஓடி போயிட்டார் வீட்டுக்கு. ஓடிட்டு ஓட்டமாக ஓடி, வயசானவர் 60 வயசு இருக்கும் அப்போ, ஓட்டமாக ஓடி போயிட்டு அங்கே வீட்டில் இருந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வர்றாரு, இன்லன் லெட்டர். அந்த லெட்டரை காண்பிக்கிறார், தமிழில் எழுதியிருக்கு. ஒரு ஃபாதர், அவருக்கு ஒரு ஃபாதர் தெரிஞ்சவர் வட இந்தியாவில் இருக்கிறாரு, அவருக்கு இவர் எழுதியிருக்காரு இவருடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி. அப்போ அவர் லெட்டர் எழுதுகிறார். அவர் நல்ல ஜபிக்கக்கூடியவர் போல், நல்ல மனுஷன் போல். அவர் லெட்டர் எழுதுகிறாரு, உங்களை சுற்றி ஒரு நெருப்பு வளையம், அந்த வார்த்தை நெருப்பு வளையம் இருக்குது, ஆண்டவருடைய தூதர்கள் உங்களை சுற்றி நின்றுக்கிட்டு உங்களை பாதுகாக்கிறாங்க, பயப்படாதீங்க. அந்த லெட்டரை கொண்டாந்து காமிக்கிறேன், எனக்கு அப்படியே ஜில்லிட்டு போச்சு உடம்பு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ எவ்வளோ உண்மை பாருங்க கடவுளுடைய வார்த்தை. ஆண்டவருக்கு அஞ்சுபவர்களை சுற்றி அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள். சூழ்ந்து நின்று, அதான் பாளையம், சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அன்பானவர்களே,
இந்த 34வது திருப்பாடலில் ஒரு மிக பிரபலமான ஒரு வசனம் இருக்குது. உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம சொன்னதும் ரொம்ப பாப்புலரான வசனம் தான். ஆண்டவருக்கு அஞ்சுபவர்களை சுற்றி ஆண்டவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள், ஆண்டவருடைய தூதர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்கள். அது ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு வசனம். இன்னொரு வசனம் இருக்கு. என்ன அது? மிக சரியானது. பிரைஸ் எல்லாம். சிங்க குட்டிகள் குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் இராது. பார்த்தீங்களா? நீங்கள் ஏன் சிங்கத்தை அவ்வளவு ரொம்ப ஃபேமஸாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. வாட்ஸ்அப்லெல்லாம் பார்க்குறேன். இப்போ நேற்று கூட நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சிங்கம் வந்து இன்னொரு கழுத புலியை அப்படி கவ்விட்டு கழுத்தில் கவ்விட்டு அப்படியே படுக்க வச்சுருக்கு, அப்படியே அழுத்திக்கிட்டு இருக்கு பல்லால். ஒரு யானை இதை பார்த்துச்சு. ஒரு 15-20 அடி தூரத்தில் யானை அதை பார்த்துச்சு. மெதுவாக நடந்து வந்துச்சு. அந்த சிங்கத்தை அப்படி இந்த முன்னால் இருக்க தும்பிக்கையால் அப்படியே சுருட்டி தூக்கி போட்டுச்சு. பொத்து விழுந்து அது விரண்டு அடிச்சுட்டு ஓடுது. அது ஏன் சிங்கத்தை ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க? யானை தான் ரொம்ப பெருசு தெரியல. ஆனால் அப்படி நிறைய டைம் நான் பார்த்துட்டேன் மிருகங்களில். அதே மாதிரி சிங்கம், ஒரு எருமை, காட்டு எருமை வரும். காட்டு எருமை ஒரு கன்றுக்குட்டியை அந்த காட்டு எருமையினுடைய கன்றுக்குட்டியை ஒரு சிங்கம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும், ரொம்ப கவ்விக்கிட்டு இருக்கும். அல்லது ஒரு புலி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு காண்டாமிருகம் வரும், அதுக்கு திடீர்னு அதுக்கு உணர்ச்சி வந்துடுது. காண்டாமிருகம் அப்படியே குத்தி தூக்கி போடுது சிங்கத்தை. அது விழுந்துக்கிட்டு அப்படியே துடிச்சிட்டு கிடக்கு சிங்கம். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஏஐயில் செய்கிறதில்ல. ஏஐ செய்தால் கண்டுபிடிக்கலாம், அதில் செய்கிறது இல்லை. இயற்கையாக காட்டில் நடக்குது. ஏன் சிங்கத்தை அப்படி சொல்கிறாங்க? ஒரு வலிமையான ஒரு மிருகம், அவ்வளோதான். யானை ஒரு வலிமையான மிருகம், காண்டாமிருகம் ஒரு வலிமையான மிருகம். அப்போ என்ன அர்த்தம்னா, சிங்கம் பட்டினி கிடந்தா கூட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு காசு உள்ளவங்க, எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, எவ்வளவு பெரிய பிஸ்தா, அவங்களுக்கும் வருத்தங்கள் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசல் பண்ணி அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை வரும். ஆனால் சாதாரண ரோட்டில் இருக்கிறவனுக்கு அவன் பாட்டுக்கு பிரச்சனையை தூக்கி இருந்து தட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். பிரைஸ் எல்லாம். சாதாரண வீட்டில் இருக்கிறவன், குடிசையில் இருக்கிறவன், எளியவன், அவன் இந்த துன்பங்களை ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். பிரச்சனை வந்துச்சா சரி பார்த்துக்கலாம், அவன் பாட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவான், கண்டுக்கவே மாட்டான். வசனம் பாருங்க, சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு? இந்த உலகத்தில் நிறைய பணம் ஒருத்தட்ட இருக்கலாம். பணத்தை நம்புகிறவனை பற்றி நான் சொல்கிறேன். பணம் இருக்கிறது தப்பு இல்லை, கோடிகள் வச்சிருக்கலாம். பணத்தையே நம்பி இருக்கிறவன் இருக்கலாம், கோடிகள் பல வச்சுக்கிட்டு அதையே நம்பி இருக்கிறான், அதே ஞாபகமாக இருக்கிறான். அதுதான் அவனுக்கு வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கும். சில பேருக்கு புகழ்ச்சி தான் ரொம்ப பிரதானம். எல்லாரும் புகழணும், அவரை பற்றி பெருமையை பேசணும், அதுதான் பிரதானமாக இருக்கும். அப்படியெல்லாம் சில மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் ராத்திரியில் தூக்கம் வராது, சரியாக சாப்பிட முடியாது. சாதாரணமாக இருக்கிற ஆள், அட சக்கரை வியாதி இருக்கும், அட மருந்து போட்டுக்கலாம், ஆடுறா ஜாங்கிரி, ஆடுறா அல்வா சாப்பிட்றான்ல, அவன் சந்தோஷமாக தான் இருக்கான். சாதாரண மனிதர்கள். அப்போ அவன் பணம் அவ்வளோ வச்சுருக்கானே, அவனுக்கு வருத்தம் தான். அவனுக்கு வருத்தத்தை விட்டு வெளியே வர முடியல, நிம்மதி இல்லை, இவன் சந்தோஷமாக இருக்கும், ஏழை. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நம்ம பெண்கள் கொஞ்சம் ஒரு வசதியாக இருக்கிறவங்க, கர்ப்பிணியாக இருக்கிறாங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போகணும். ஒரு வாரத்துக்கு முன்னே, பிள்ளை பேருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லை அங்கே கூட இப்போல்லாம் சரியில்லை, நறுவி ஹாஸ்பிட்டல். நறுவின்னா என்ன அர்த்தம்னா, சிஎம்சியில் 1 லட்சம் செலவு செய்யணும்னா நறுவியில் எவ்வளோ செய்யணும்? 3 லட்சம். நறுவி போகலாம், அங்கே தான் கரெக்டாக செய்கிறாங்க. அங்கே போயிட்டு பிள்ளையை பெற்றெடுத்துட்டு அதுக்கு பிறகு வேறு 2 நாள் 3 நாள் பணம் கட்டணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 ரூபா ஃபீஸ், அதெல்லாம் கட்டணும். நம்ம இந்த குருவிக்காரங்க பார்த்துருக்கீங்களா? போயிட்டு பாசி எல்லாம் பருப்பெல்லாம் விற்றுவிட்டு
பருப்பு விற்க மாட்டான். வேற என்ன விற்பாங்க? உங்களுக்கு பழக்கம் தெரியுது நல்லா. அதெல்லாம் விற்றுவிட்டு அவங்க வருவாங்க. வீட்டில் வந்து ஏதோ காய்ச்சி குடிச்சு விட்டு தூங்குவாங்க. காலையில் ஒரு 10 மணியை போல் அவங்களுக்கு பிள்ளை பேராக இருக்கும், அல்லது 9 மணியை போல் பிள்ளை பேராக இருக்கும். அன்றைக்கி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சு கழிச்சுட்டு சாயந்தரம் ஊசி பாசி அது விற்க போயிடும். ஒரு கவலையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கும். பிரைஸ் எல்லாம். அப்போ என்ன, இதன் வழியாக கடவுள் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா, எது இந்த உலக காரியங்களில் உலக இயல்பை சார்ந்த மனிதர்களாக இருந்தீங்கன்னா, உலக காரியங்களை நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் பட்டினி கிடப்பீங்க. அதாவது நிம்மதி இருக்காது. அது நிறையா வச்சுருப்பீங்க, உலக காரியங்கள் நிறையா இருக்கும், உங்களுக்கு நிறையா புகழ்ச்சி இருக்கும், நிறையா காசு பணம் இருக்கும், பெரிய வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், நிம்மதி இருக்காது. நிம்மதி தான் கடவுள் ஆசீர்வாதம். ரிலாக்ஸ்டாக இருக்கிறது தான் கடவுள் ஆசீர்வாதம். அப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா, நிம்மதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? கடவுள் சொல்லி கொடுக்குற பாடம் என்ன? எளிமையாயிரு, என்ன நம்பு. நீ காசு இருக்குது இல்லை, பதவி இருக்கு இல்லை, என்ன நம்பு. எனக்கு துரோகம் செய்யாமல் எனக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நீ நடந்துக்க. வார்த்தையில், செயலில், சிந்தனையில் எனக்கு உரிய விதமாக நட. உனக்கு மனசில் நிம்மதி நிறைய ஆயிடும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அப்போ 34வது திருப்பாடலை நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போனதையும் கூட வாசித்து பாருங்கள். 10 வரையிலும் இப்படி லைட்டாக பார்த்துருக்குறோம். அதை வாசித்து பாருங்கள். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவன் குரலை கேட்டார். பரிசேயன் பேசுனா ஆண்டவர் அவன் குரலை கேட்டாரா? லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம்ல, பரிசேயன் 13-18வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோமே, கேட்டாரா? அவனை விட்டுவிட்டு கோயிலுக்குள்ளே நுழையறதுக்கு துணிவு இல்லாமல் வானத்தை அண்ணாந்து பார்க்கவும் துணியாத அந்த ஆயக்காரன் என்ன பண்றான்? ஆண்டவரே பாவியன் மேல் இரக்கமாயிரும். அவனை பாராட்டுறார். எஸ், பிரைஸ் எல்லாம். பார்த்தீங்களா? அப்ப இந்த உலக பிரகாரம் இல்லை, என் பிரகாரம் நட, என்ன நம்பு, என்ன நினைச்சுக்க எப்பொழுதும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில் அதுதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏழை எளிமையாயிரு. ஏழைன்னா என்ன? பஞ்சபராரியாக இருக்கணும்னா கடவுள் விரும்பலை. நல்ல வசதியாயிரு. ஆனால் என்ன நம்பு, என்ன பிடிச்சிக்க, என்கிட்ட சரண்டர் ஆகிடு. எப்பொழுதும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம், திருப்பலியில் முதல் வாசகம் திருத்தூதர் பணி. அதில் 5வது அதிகாரம், திருத்தூதர் பணி 5வது அதிகாரம் 27லேருந்து நம்ம வாசிக்கிறோம். அது என்ன அருமையான வாசகம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் மீது நம்ம ஒரு வைராக்கியம் கொண்டிருக்க கற்றுக் கொடுக்கிற ஒரு வாசகம். பேதுரு மற்ற சீடர்களுக்கெல்லாம் இந்த தலைமை சங்கத்தார், தலைமை குருக்கள், பரிசேயர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. என்ன வார்னிங்? இயேசுவின் பெயரால் போதிக்கக்கூடாது, இயேசுவின் பெயரால் பேசக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு முன்னே நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும். 5வது அதிகாரத்தில் தான் 10வது வார்த்தையாக இருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா, என்னன்னா அவங்க கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறாங்க. கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறாங்க. கடவுளுடைய திட்டப்படி நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது, கடவுளுக்கு விரோதமாக நடக்கிறவங்க வாழ்க்கை எப்படி ஆகுது பாருங்க. இப்போ பேதுரு மற்ற சீடர்களுக்கெல்லாம் கடவுள் சொல்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் இயேசுவின் பேரால் பேசக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இயேசுவின் பேரால் பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் சொல்கிறாங்க 17வது வார்த்தை 27வது வார்த்தையிலிருந்து பார்த்தீங்க. அவர்கள் யூத தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள்.
அதற்கு பதில் பாருங்க. இது இந்த மனிதருடைய அதற்கு பேதுரு திருத்தூதருக்கும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது பேதுருவுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது. ஒரு குளிர் காயிற ஒரு பொம்பளைக்கு பயந்துக்கிட்டு இயேசு என்ற ஆளையே எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் இல்லையா? ஒரு குளிர் காயிற இடத்துல இருந்த 10 பேரோட ஒரு பொம்பளை, அந்த அம்மா சொல்லுது, உன்னை கூட அவர் அந்த கும்பலில் பார்த்தனே அப்படிங்குது. யாரை பற்றியுமே பேசுறிய? அந்த பேரை நான் கேள்விப்பட்டது இல்லையா? அவர் யார் எனக்கு தெரியாது. அப்படி சொல்ற ஒரு ஆள், அதான் அவருடைய நேச்சர். அது பார்த்தீங்களா, அது அவருடைய நேச்சர். ஆனால் ஆவியானவரை பெற்ற பிறகு அது ஆவியானவருடைய நேச்சரை பாருங்க, எல்லாத்துலேயும் துணிஞ்சு நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தங்களை இயேசுவை கொன்று போட்டவர்கள்ட்டே அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மனிதருடைய இரத்தப்பழியை, அது பேதுரு சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர் தழச் செய்தார். அவங்கள்ட்டே சொல்றாங்க பாருங்க, இயேசுவை நீங்க கொன்று போட்டீங்க. அந்த இடத்துல தான், அந்த தலைமை சங்கத்தில் தான் இருக்கும் பொழுது தூரத்தில் குளிர் காஞ்ச இடத்துல சொல்றாரு, அந்த இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. இப்போ தலைமை சங்கத்திலே போய் நின்றுக்கிட்டு, நீங்க தான் ஏன் வாழ்வு தருகிற அவரை இயேசுவை கொன்று போட்டீங்க. என்ன தைரியம் பாருங்க. அது கடவுளுடைய நேச்சர். ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற திடம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உயிரே போனா கூட பரவாயில்லை எனக்கு. அப்படி நீங்க அரசியல்ல இருந்து சில காரியங்களை கத்துக்கணும். அரசியல்ல சில காரியங்களை கத்துக்கணும். அண்ணாதுரை, CN அண்ணாதுரை, அவரு சாதாரண நம்மள மாதிரி ஒரு ஆள். அறிஞர் 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 அண்ணாதுரைன்னு சொல்றாங்க. அல்லது பெரியார், அவர் ஒரு நல்ல சமத்துவ உணர்வு கொள்கை கொண்ட ஒரு மனிதர், நல்ல சரியான வைராக்கியம் உள்ள ஒரு மனிதர். அல்லது கலைஞர், அவர் சகலகலா வல்லவன், நல்லா பேசுவார், நல்லா எழுதுவார், கவிதை நடையில் சினிமா கதையெல்லாம் எழுதுவார், பெரிய ஆளு, ராஜதந்திரி, கிங் மேக்கர் அப்படின்லாம் அவரை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அதில் யாருமே கடவுள் இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ நம்ம சொன்ன பேர் உடையவர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. யாரும் கடவுள் இல்லை, மனிதர்கள். அவங்க கல்ற நம்ம பக்கத்தில் இருக்கு, சென்னையில் இருக்கு. ஆனால் அவர்கள் கொண்ட அந்த கொள்கையை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு தலைவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த 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 வழியில் வர்ற தலைவர்கள் என்ன சொல்றாங்க, நடுங்க வைக்கிறோம் மத்திய அரசை, சவால் விடுறேன் மத்திய அரசுகிட்ட சொல்றாங்களா? ஒரு கொள்கைக்காக எதுவும் நடந்தாலும் முன்னால் நிற்கிறாங்க தைரியமா. எவ்வளவு தைரியமா பேசுறாங்க. ஆனா நமக்கு வெறும் கொள்கை இல்லை, ஆள், கடவுளே நம்முடைய ஆளு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. கடவுளே நம்முடைய ஆளு. அவர் நம்பாளியா? யாரு? கடவுள். அவர் நம்பாட நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஐயோ அது செய்தா என்ன நடக்குமோ, யாரும் எதை சொல்லிடுவாங்களோ, என்ன செய்திருவாங்களோ, என் பிள்ளைய கரை சேர்க்க முடியுமோ முடியாதோ, ஏன் பயப்படுறோம்? கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும், மனிதருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் கேட்கிறார் பாருங்க பேதுரு, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். அப்ப நம்ம எல்லா காரியத்திலையும் மனிதருக்கு கீழ்ப்படியறதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, மனசுக்குள்ள நம்மை தூண்டி எழுப்புகின்ற ஆவியானவருடைய குரலுக்கு கீழ்ப்படியணும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்ம யோசனை பண்ணணும். 3வது அதிகாரம் தொடக்க நூலில் 5வது வசனத்துல அந்த இதை சாப்பிட்டீங்கன்னா பாம்பு சொல்லுது, பாம்புங்கிறத அந்த இடத்துல சாத்தான் சொல்லுது, இதை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல ஆயிடுவீங்க, நல்லது கெட்டதெல்லாம் ரொம்ப நல்ல அறிவாளி ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, நான் கடவுள் மாதிரி. அப்படி நீ இருக்கிற நிலையை விட்டு ஏன்டா மேலே போற? காசு போனா செய்யறு, படிப்பு சேர்த்துக்க, நல்ல அறிவை வளர்த்துக்க. நீ என்னவோ மனிதன்லேருந்து கடவுள் நீ படைக்கப்பட்டவன் படைப்பாளராக மாற விரும்புற. இது கொஞ்சம் ஓவர் தானே?
அப்ப நினைச்சு பார்க்கணும். அப்ப யாருக்கு செவி சாய்க்கிறோம்? கடவுள் உள்ள சொல்றாரு அது சாப்பிடக்கூடாது, மனசு உள்ள சொல்றாரு அவரு, இல்லையா? நம்ம 30:21 எசாயாவில் சொல்லுவோம், பின்னால் இருந்து கொண்டு கடவுளுடைய குரல் எப்படி கேட்குது, இதுதான் வழி, வலப்பக்கமோ இடப்பக்கமோ திரும்பாத, இதான் வழி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்குது, கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்திலேயே ஏவாள் என்ன, ஓ நான் கடவுள் மாதிரி ஆகலாம்ல, அதுக்கு சாத்தானுக்கு செவிம எடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு சீப்பாயிடுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் டெய்லி ஆத்ம சோதனை செய்யணும். நான் எப்படி நடக்கிறேன், யாரு கீழ்ப்படுகிறேன், எவ்வளவு தரமா நடக்கிறேன். அன்பானவர்களே, ஆகையினால அவர்கள் பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்கான கடவுள் அவரை தலைவராக மீட்பராக தமது வலப்பக்கத்தில் உயர்த்தினார். அந்த உயரத்தை பார்க்காம இல்ல, நம்ம வாழ்க்கையில நம்ம செல்ல வேண்டிய இந்த பாதையில போகாம நம்ம வேற உயரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த உயரம் போனா எவ்வளவு உயரத்துல நம்ம கீழே விடுறோமோ அவ்வளவு நமக்கு பாதிப்பு. இது கீழே விடத்தாட்டுகின்ற உயரம். இந்த உலக காரியங்கள், நம்ம உடலை சார்ந்த காரியங்கள், இந்த உலகை சார்ந்த காரியங்கள், இந்த உலக இயல்பை சார்ந்த காரியங்கள், நம்மை எவ்வளவு உயரம் போவோம், அதுலேருந்து நம்மளை கீழே விழுந்துடும். எவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தா அதுக்கு தக்க மாதிரி அடி. இங்கே உயரம் போனோம்னா கீழே விழவே மாட்டோமே. 91:13 பாருங்க, திருப்பாடலில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் கீழே விழுந்தா ஆடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய தூதர்கள் உங்களை தாங்கி கொள்ளுவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப எது முக்கியம்? என்னுடைய சேஃப்டி முக்கியம், என்னுடைய சுயநலம் முக்கியம். நான் மீட்பை அடையணும், நான் உண்மை பாதையில போகணும், நான் கடவுளை அடையணும், கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம் வேணும். அந்த சுயநலம் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நன்மையா தெரிஞ்சு நாளைக்கு ஒண்ணும் இல்லாம போற. இப்ப உதாரணமா நான் சக்கரை வியாதி இருக்குதுன்னா அல்வா பிடிச்சி வார்னு வாரினாக்க என்ன ஆகும்? என்ன ஆகும்? பாருங்க, மயக்கம், கோமா ஸ்டேஜ். பாத்தீங்களா? அது கோமா ஸ்டேஜ் போனா கூட பரவாயில்ல. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, நம்ம மறை மாவட்டத்தில் ஒரு சாமியார், அடிமை, அந்தோணி அடிமை அவர் பேர். அடிமை, வாயை கட்டு அடிமை, ஃபாதர் இப்போ இல்லை, வாயை கட்டு அடிமை, உனக்கு சுகர் இருக்குது, முதல்ல உனக்கு நிறைய பிரச்சனை, வாயை கட்டு. அதெல்லாம் போனேன், அதெல்லாம் தேவையில்லை, சாப்பிட்டு சாப்பிடலாம். அப்போ ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, ஒரு கால் வெட்டி எடுத்துட்டாங்க, வலது காலை வெட்டி எடுத்துட்டாங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கு அவருடைய நண்பர்கள் நாங்கள்லாம் போனோம். அடிமை, அன்னைக்கே சொன்னோம், என்ன அடிமை இந்த மாதிரி பண்ணுற, இவ்வளோ படிச்சிருக்கிற இந்த மாதிரி பண்ணுறிய, வாயை கட்ட அடிமை. இல்லைண்ணே, அன்னைக்கு சொன்னது தான், சாப்பிட்டு சாவலாம். 2 வாரத்தில் 2 கண்ணும் போச்சு. நம்ம சாமியார் இல்லை, நமக்கு பட்டறிவு கூட இல்லை. பாருங்க, ஒருத்தர் சொல்றதை கேட்டு இல்லையா அதை திருந்திக்கணும், இல்லை நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சு திருந்திக்கணும். பட்டறிவும் கூட இல்லை. சாப்பிட்டு சாவலாம் கொள்கை ரொம்ப அருமையான கொள்கை இல்லை? ஆமாம், சாப்பிட்டு சாவலாம். சாப்பிட்றோம், அத்தனை பேர் தான் சாவ போகிறோம். அதுக்காக ஒரு அளவு இருக்க வேணாமா? நமக்கு வரம்பு இருக்க வேணாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் அவங்க கேட்குறாங்க, மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படியணும். இந்த உயரத்துக்கு போனால் எவ்வளோ உயரம் போனாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி, மகிமை. இந்த உயரம் போனால் எவ்வளோ உயரம் போனாலும் நாளைக்கு கீழே விழப்போகிறோம். எது போகணும்? 2 உயரம் தான். இது உலக பிரகாரமாக இருக்கிற உயரம், இது கடவுள் திட்டப்படி இருக்கிற உயரம். எந்த உயரத்தில் நான் ஏறணும்? இந்த புட்டம் தான் ஏறணும். நீ லிஃப்டில் ஏறு, படியில் ஏறு, கயிறு போட்டுது சரசரன் ஏறு, தென்னை மரத்தில் ஏறுற மாதிரி ஏறு, எப்படியோ ஏறு, ஆனால் இந்த பக்கம் தான் ஏறு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தில் அடுத்து இன்னைக்கு வாசகம் இல்லை, அது தொடர்ந்து வரும். மறுபடியும் சொல்லிட்டு வேகமாக போய் கோயிலில் போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேதுரு மற்ற திருத்தூதர்கள் போதிக்கிறாங்கல்ல, போதிக்கிறாங்க. உடனே இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டான், பிடிச்சி உதடா அவங்க பேதுரு மற்ற சீடர்கள்லாம் பிடிச்சி உள்ள கட்டி போட்டு அடிக்கிறாங்க, சாத்துறாங்க. 5:40 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்களை மன்றத்தில் விட்டு நைய புடைத்தார்கள். அந்த வசனம் பாருங்க,
நைய புடைத்தார்கள். ஆனா அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? 41வது வசனம் வாசிங்க. இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு மன்றத்தை விட்டு வெளியேறினார்கள். பார்த்தீங்களா? இயேசுவுக்காக நாங்கள் அடி வாங்கினோம் ஐயா, எவ்வளோ சந்தோஷம். இயேசுவுக்காக அடி வாங்கணும். இப்போ இன்னைக்கு சில கட்சியில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்கல்ல, உங்கள் ஈடியை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம், இதை பார்த்து பயப்பட மாட்டோம், நாங்கள்லாம் மிஸ் ஆகுதுலையே, உங்களை சிறையில் போட்டுருவோம். சிறை வாசகம் உனக்கு தான் ஏன் புதுசு, நான் சிறையில் இருந்தவன் சொல்கிறாங்கல்ல. நான் இத்தனை வருஷம் இத்தனை மாதம் சிறையில் இருந்தவன், ஒன்றை மாதிரி இல்லை. அந்த தைரியம் பார்த்தீங்களா? ஏன்? கொள்கைக்காக. கொள்கைக்காக, கொள்கை மேல அவ்வளவு பிடிப்பு. நம்மளது வெறும் கொள்கை இல்லை, இது ஆள், கடவுள், நம்ப ஆளு. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்ப அவருக்காக நம்ம உண்மைத்தன்மையோட, அன்பு நிறைந்த உள்ளத்தோட, நீதி உணர்வுகளோட எந்த சூழ்நிலையிலும் நடப்பது நமக்கு பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி. அப்ப இதை குறித்து இயேசு இன்றைக்கு ஒரு நற்செய்தி, அது இன்றைய திருப்பலி நற்செய்தி என்னன்னா 3வது அதிகாரம். நிக்கதேமுவோட இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ 3வது அதிகாரம் யோவான் நற்செய்தியில் 16லேருந்து நம்ம வாசிக்கிறோம். கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தம்முடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்பவர் எவரும் அழிந்து போகாதபடி நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அனுப்பினார். அப்போ 2 விஷயம் அதில் சொல்கிறார். 16வது வசனம். அது 17வது வசனம், அவரில் நம்பிக்கை கொள்ளாதோர் தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நிலை வாழ்வு, அது முந்தைய வசனம் 16. 17, நம்பிக்கை கொள்ளாதோர் தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். இல்லையா? இப்போ நம்ம நல்ல கவனத்தில் வைக்கணும். நம்பிக்கை கொள்பவர்கள் நிலை வாழ்வு, அது 16. நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு தீர்ப்பு, நித்திய நரகம். இன்றைய நற்செய்தி அதுதான். ஆண்டவர் இயேசு வந்தது தீர்ப்பளிக்க அல்ல, வாழ்வு கொடுக்க, மீட்பு கொடுக்க. ஆனால் அவர் வந்த பாதையை விட்டுட்டு நம்ம பாதையில் போகும்போது தீர்ப்பு கிடைக்குது. இல்லையா? ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். இயேசுனா பைபிள் வாசிச்சு அல்லது பைபிள் வாசிக்காததுனால நன்மை வாங்கி பாவசிங்கத்தனம் பண்ணி கோயிலுக்கு போய் ஜெபமாலை சொல்லி, அல்லது ஜெபமாலையெல்லாம் சொல்ல மாட்டேன், பாவசியம் போக மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதையே நம்ம இந்த லைன்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை மீட்பு அடையிறதையும் நரகத்துக்கு போகிறதையும் ஒப்பிட்டு பார்க்கறது இந்த லைன்லேயே பார்க்கக்கூடாது. வெளியில் வாங்க. வெளியில் இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான் பாருங்க. இல்ல, அப்ப இவன் உலக ஆதாயத்தை தேடல, அவன் கொண்ட கொள்கை தான் அவனுக்கு முக்கியம். நமக்கு வெறும் கொள்கை இல்லை, வெறும் கோட்பாட்டை சார்ந்து இல்லை, நம்ம அந்த கோட்பாட்டிற்கான ஆளை சார்ந்து. யார் அவரு? அந்த ஆளு என்னங்க? நம்ம ஆளு. யார் அவரு? சொல்ல மாட்டீங்க. இயேசு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர். அதுதான் முக்கியம். கடைசியா ஒரு கருத்தோட நான் சிந்தனையை முடிச்சிடுறேன். அன்பானவர்களே, உங்கள்கிட்ட முதலே தனித்தனியாக பேசும்போது சொல்லியிருப்போனோ தெரியல, மறை மாவட்ட குருக்களுக்கு தியானம் கொடுக்க போகும்பொழுதெல்லாம் எல்லா மறை மாவட்டத்துக்கு 6-7 மறை மாவட்டத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு சபைக்கு போயிருக்கிறேன், கப்புச்சின் ஃபாதர்ஸ். அவங்க தமிழக கப்புச்சின் ஃபாதர், இந்த பிரான்சிஸ்கன் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க ஃபாதர்ஸுக்கு தியானம் கொடுக்க போயிருக்கேன். எல்லாத்துட்டையும் எல்லா மறை மாவட்டத்துலேயும் நான் சொல்லியிருக்கிறேன். பிஷப் இருப்பார், மறை மாவட்டத்தில்னா பிஷப் இருப்பார். 50 குருக்கள், 100 குருக்கள், 80 குருக்கள் இருப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு தியானம், ஒரு வாரம் தியானம் கொடுக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்ன தெரியுமா? நம்ம எல்லாமே ஒட்டு மொத்தமாக
சரியான கிறிஸ்தவங்களே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியான நம்பிக்கையாளர்கள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தப்பாக இருக்கலாம், தப்பாக இருந்தால் யாராவது சுட்டி காட்டினா நான் திருத்திக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள பெரும்பாலோர் என்ன நினைக்கிறோம், நல்ல கிறிஸ்தவன் அப்படின்னா நான் தூய்மையாக வார்த்தையில் உண்மை இருக்கணும், இதயத்தில் தூய்மை இருக்கணும், என்னுடைய செயலில் ரொம்ப நேர்மையாக செய்யணும், மற்றவர்களை அன்பு செய்யணும், நீதியாக நடக்கணும் இல்லையா, நான் ஜெபம் செய்யணும், கோவிலுக்கு போய் நான் ஜெபம் செய்யணும், வீட்டில் ஜெபம் செய்யணும், பைபிள் வாசிக்கணும், இதெல்லாம் நான் செய்யணும். அப்படின்னா ஒரு நல்ல கிறிஸ்தவன், நல்ல நம்பிக்கையாளர் அப்படின்னு நினைக்கிறோம். சரிதானா? சரிதானா? ஆமாம். ஆனால் நல்ல நம்பிக்கையாளர்னா இப்போ பேதுரு என்ன செய்கிறாரு, அல்லது அவருடைய சீடர்கள், அதுக்கு பின்னால் வந்த சீடர்கள் வெள்ளைக்கார சாமியாருங்க இருந்த காலத்தில் மற்ற நம்ம பொது ஜனங்க என்ன செய்தாங்க? இப்போ நான் சொன்ன விஷயம், பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பாவசீலம் பண்ணுறது, ஜெபமாட சொல்கிறது, பூசைக்கு தவறாமல் போகிறது, உண்மையாக நடக்கிறது, நீதியோடு இருக்கிறது, இது மட்டும்தான் செய்தாங்களா? அது மட்டும் செய்திருந்தா இன்னைக்கு நம்ம எங்கே இருப்போம்? நம்ம இருக்கவே மாட்டோமே. அவங்க நல்ல கிறிஸ்தவங்களா வாழறதோடு அவங்க நிறுத்திக்கல, அது பாதி தான். நம்ம பாதி தான் நல்ல கிறிஸ்தவங்க. இப்ப பேதுரு மற்ற சீடர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? இயேசுவை போதிச்சாங்க, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிச்சாங்க. இப்ப இயேசு 28வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியில 18வது வசனத்தில் என்ன சொல்றாரு? Go to all the nations, teach whatever I have commanded. எல்லா இடத்துக்கும் போய், எல்லா நாட்டுக்கும், உலகெங்கும் சென்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் அறிவியுங்கள். எல்லாருக்கும் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். பிரைஸலாம், பிரைஸலாம். 24 லூக்கா நற்செய்தி 24:49. அதே மாதிரி திருத்தூதர் பணி 1:8 என்ன சொல்றாரு? எருசலேமில் இருங்க, உன்னதத்தின் வல்லமை தூய ஆவி உங்கள் மேல இறங்கி வர்ற வரையிலும் எருசலேமில் இருங்க. இறங்கி வந்து ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்களா, அப்ப நீங்க போங்க. எங்கெங்க போங்க? எருசலேமில் என்னுடைய சாட்சிகளாயிருங்க, யூதேயாவில் என்னுடைய சாட்சிகளாயிருங்க, சமாரியாவில் என்னுடைய சாட்சிகளாயிருங்க, அதன் பிறகு உலகெங்கும் என்னுடைய சாட்சிகளாயிருங்க. எருசலேம்ங்கிறது என்ன? உங்களுடைய பங்கு, உங்களுடைய அன்பியம், உங்களுடைய அன்பியம், உங்க தெரு எருசலேம். யூதேயா உங்களுடைய பங்கு, கிறிஸ்தவங்க மட்டும் வாழுற இடம். சமாரியா பக்கத்துல மற்ற இந்துக்கள், முஸ்லீம் எல்லாம் இருக்கிறாங்க அந்த சமுதாயத்துல. உலகெங்கும் நீ போற இடமெல்லாம் என்னுடைய சாட்சிகளாக இருங்க. நம்ம யார் அப்படி இருக்கிறோம்? அப்படி இருந்திருந்தா இப்ப நான் 1978ஆம் ஆண்டு சாமியாரான. அப்போ குடியாத்தம் தான் எனக்கு முதல் பங்கு. குடியாத்தம் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். குடியாத்தத்தில் எனக்கு பெரிய சாமியார் சாக்கோ எடம்பாடம் பெரிய சாமியார். 78 ஜூலை 15 நான் குடியாத்தத்துக்கு வந்தேன். அப்போ நான் வந்த பொழுது குடியாத்தத்தில் எத்தனை குடும்பங்கள்? கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் 90 குடும்பம், கரெக்டாக 90 குடும்பம். பல்லலப்பம்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விதிவிலக்காக வந்தது, அதெல்லாம் விட்டுடுங்க. குடியாத்தத்தில் 90 குடும்பம். அப்புறம் நான் மாறி போயிட்டேன், பல இடங்களுக்கு போயிட்டேன். திரும்பி 2017ஆம் ஆண்டு நான் குடியாத்தம் பங்குக்கு திரும்பி வந்தேன். எத்தனை குடும்பம்? 120 குடும்பம். 90லேருந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணி தலைக்கட்டு அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் பேர் செத்து போனான். அது 10 குடும்பம் 20 குடும்பம் செத்து போயிருப்பான். ஒரு 40 குடும்பம் கல்யாணம் ஆகிருக்கு. 120 குடும்பம் 40 வருஷம் கழிச்சு. இது குடியாத்தம் மட்டும் இல்லை, எல்லா பங்குலையும் எல்லா மறை மாவட்டங்கள்லையும் என்னன்னா, நீங்கள் உதாரணமாக வேலூருக்கு பேராலயத்தில் நான் சின்ன சாமியாராக இருக்கும்போது வேலூர் கத்தீட்ரலில் எத்தனை குடும்பம் ஃபாதர் அப்படின்னு கேட்டால்
600 குடும்பம். இப்போ போய் கேளுங்க, இப்போ 48 வருஷம் ஆச்சு. இப்போ எத்தனை குடும்பம் இருக்காங்க? 650 குடும்பம். நான் குடியாத்துக்கு வரும்போது 90 குடும்பமாக இருந்த சபைகள் யார்? சிஎஸ்ஐ சபை, லுத்ரன் சபை, நம்ம கத்தோலிக்க திருச்சபை, 3 சபை தான். 40 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து மறுபடியும் பொந்துசாமியாராக வர்றேன். இப்போ இந்த 3 சபை இல்லாமல் 40 சபை. இந்த 3 சபை இல்லாமல், கத்தோலிக்க திருச்சபை, சிஎஸ்ஐ, லுத்ரன் இல்லாமல் 40 சபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு 1000 குடும்பம் இருக்கிறான் கிறிஸ்தவன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சாமியாரோ சிஸ்டரோ ஜனங்களோ நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கு நான் அறிவிக்கலை. நான் பைபிள் படித்தேன், நான் ஜபமாலை சொன்னேன், நான் குடும்ப ஜபம், தேர் திருவிழா எல்லாம் கொண்டாடினேன், அவ்வளோதான். அது ஒரு கிறிஸ்தவ வாழ்வா? அது பேதுரு பாருங்க, இயேசுவை போதிக்கிறதுக்கு அடி வாங்குறாரு. இயேசுவை போதிக்கிறதுக்கு அடி வாங்குறாரு. அப்ப இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது தான் நம்முடைய தலையான பணி. அது சாமியாருக்கு இல்லை. சாமியார் ஃபுல் டைம் செய்யணும். அவர் ஃபுல் டைம் செய்கிறார் செய்யல, அதை பற்றி விமர்சனம் பண்ண வரல நான். ஆனால் நம்ம சிந்திக்கிறோம், நானும் நீங்களும் சிந்திக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டில் எனக்கு வீடு உண்டு, கோயில் உண்டு, என் வேலை உண்டு, உண்டி உண்டு, அதுவும் சொல்லணும்ல. இவ்வளோதான். அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லையே. மரியாயின் சேனை அறிக்கை சொல்லுவாங்க. யாராவது அதில் ஒருத்தர் மரியாயின் சேனையில் 10 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் போய் யாராவது ஒருத்தர் நோயாளியை சந்திச்சிருப்பாங்க. அது தற்செயலாக போயிருப்பாங்க, உடம்பு சரியில்லை, சரி ஒரு அருள் இந்த மாதிரி சொல்லிட்டு வர்றேன்க்கா, உடம்பு பார்த்துக்கக்கா அப்படின்னு வந்திருப்பாங்க. இங்கே வந்து அதை அறிக்கையில் எழுதுவாங்க, நான் நோயாளியை சந்தித்தேன். அறிக்கை, வீடு சந்தித்தேன், நோயாளியை சந்தித்தேன். அன்பானவர்களே, பிரான்சிஸ் ஆஃப் அசிஸ் பிரான்சிஸ் சவேரியார் கன்னியாகுமரியிலேருந்து புறப்பட்டு கோவா வரையிலும் மனம் மாற்றியிருக்கிறார். எத்தனை ஆயிரம் பேர்? சில லட்சங்கள். இது யோசனையில் வைக்கணும். சில லட்சம் கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர். போர்ச்சுகீஸ் ஆண்டுச்சு அந்த பகுதியை, கோவா அதெல்லாம் போர்ச்சுகீஸ் நாட்டு அரசு ஆண்டுச்சு. அப்போ சவேரியார் வந்தார். அவர் எதை பயன்படுத்தினார்? இந்த இராணுவத்தை போர்ச்சுகீஸ் இராணுவத்தை பயன்படுத்தினார். இப்படியே போவாராம் பகலில், இப்படியே ஊர் சுற்றுவார். இந்த ஊர் நல்லா இருக்குது, இந்த ஊர் நிறைய ஜனங்க இருக்காங்க, நிறைய வீடு, சரி. உடனே அந்த தளபதிக்கிட்ட சொல்கிறது, யாருக்கிட்ட? போர்ச்சுகீஸ் தளபதிக்கிட்ட சொல்கிறது, இப்போ சாயந்தரம் இங்கே நான் பிரசங்கம் பண்ணணும், வாங்க ஊரை ரவுண்டு பண்ணிக்க. இராணுவம் ஊரை ரவுண்டு பண்ணு. இராணுவம் ரவுண்டு பண்ணி நிற்கும். எல்லாம் குதிரைப்படை நிற்பான் ஊர் சுற்றி. இவர் பிரான்சிஸ் சேவியர் இவங்களெல்லாம் ஒரு கிரவுண்டில் கூட்டி இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறது. 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம், 1 மாதம் ஞானஸ்நானம் எல்லாத்துக்கும். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அதை அவங்க செய்தது ஏன் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க? மரியாயின் சேனைன்னா என்ன? இராணுவம் தானே. சேனைன்னா இராணுவம் தான். நம்ம எல்லாருமே மாதாவினுடைய சேனை தான், மாதாவினுடைய இராணுவம் தான். நம்ம யாரையும் வளைச்சு போடலையே. ஏன் சொல்லுங்க? நான் வந்து இந்த ஊருக்கு கட்டிக்கிட்டு வந்தேன். கட்டிக்கிட்டு வந்ததுலேருந்து நான் இப்போ 25 வருஷமாக இருக்கிறேன். இந்த ஊரில் ஒரு 2 குடும்பத்தை இயேசுகிட்ட கொண்டாந்துருக்கிறேன். சொல்ல முடியுமா? 5 குடும்பத்தை இயேசுகிட்ட கொண்டாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 5 ஜெபமாலை 10 ஜெபமாலை சொல்லி என்ன பிரயோஜனம்? மணிக்கணக்காக பைபிள் வாசிச்சு என்ன பிரயோஜனம்? தவறாமல் 365 நாளில் எத்தனையோ 52 ஞாயிறும் தவறாமல் நான் கோயிலுக்கு போயிட்டு முழு திருப்பலியில் பங்கெடுத்தேன். அதனால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லாமல் இல்லை, பிரயோஜனம் உண்டு. 100% பிரயோஜனம் உண்டு. ஆனால் 50% தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ கடவுளுக்கு பயந்து வாடுற, இன்னும் பாதி செய்யலையே, யாரையும் இயேசுகிட்ட கொண்டாடலையே. நீ இயேசுனுடைய படை தானே, இயேசுனுடைய சேனை தானே, ஏன் வளைச்சு போடலை? ஏன் மற்றவனுக்கு அறிவிக்கல?
ஏன் மற்றவனை இயேசுவினுடைய அன்புக்கு நம்பிக்கைக்கு கொண்டு வரல? ஏன்? உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப நான் குடியாத்தம் பங்குல இருந்தேன். நான் அங்கே வரும்போது 120 குடும்பம். அப்புறம் நான் விட்டுட்டு வரும்போது 149 59 குடும்பம். எப்படி? நானா எல்லா வீட்டையும் சந்திச்சு எல்லாத்தையும் வளைச்சு போட்டேனா? இல்லை இல்லை. நான் கோயிலில் சொல்லுவேன். அதில் ஒரு ஆள், ஃபாதர் அந்த வீட்டோட பேசினேன், அவங்க வர்றேங்கிறாங்க ஃபாதர், நீங்கள் போய் சந்திங்க. இன்னொரு அம்மா வரும், ஃபாதர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க ஃபாதர், அப்படியே நீங்கள் பேசுங்க ஃபாதர் அந்த அம்மாவோட. நான் செய்யலை. நான் சும்மா ஒரு வேளை விளக்க தூண்டி விட்டேன், அவ்வளோதான். ஜனங்க செய்தாங்க. 50 குடும்பம் பெருசுங்களானாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ 160 குடும்பம். இப்போ உதாரணமாக நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்னைக்கு நட்சத்திர தானே அவரை நம்பணும், நிலைவாழ்வு அடையணும்னா அவரை நம்பணும். நம்ப வைக்கிற நம்பிக்கையாளர்களுடைய வேலை என்ன? இப்போ முதல் வாசகம், அவர் அறிவிச்சார், அடி வாங்கினாரு, அவமானப்பட்டார், பரவாயில்லை, எனக்கு இயேசுவை போதிச்சா போதும், மனிதருக்கு கீழ்ப்படிக்கூடாது, கடவுளுக்கு கீழ்ப்படினா அதான வசனம், அதான முதல் வாசகம். 2வது வாசகம். அப்ப நீங்க ஏன் இப்போ ஒரு ஆள் உதாரணமா, ஒரு குடும்பம் நீங்க இன்னும் ஒரு குடும்பத்தை நீங்க சாவறதுக்குள்ள ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தீங்கன்னா இயேசுகிட்ட, உங்களுடைய நட்புறவுனால, உங்களுடைய பழகு முறைகள்னால, நீங்கள் அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுனால, பைபிள் வீட்டில் போய் ஒரு வசனம் சொல்கிறது, ஒரு ஜெபம் பண்ணுறது, அவங்களுக்காக ஜெபிக்கிறது, அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், இந்த வாரத்தில் ஒரு 10 நிமிஷம், அடுத்த வாரத்தில் ஒரு 10 நிமிஷம், வாழ்நாள் பூரா 10 நிமிஷம், வாரம் பூரா, ஒரு வாரத்தில் ஒரு தடவை, அது மாதிரி செய்திருந்து நீங்கள் இன்னைக்கு 50 வயசில் சாவுறீங்க. 50 வயசுக்குள்ளே ஒரு குடும்பத்தை திருச்சபை கொண்டாந்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் பேச்சுக்கு. இப்போ உதாரணமாக குடியாத்தத்தில் 100 குடும்பம் இருக்குது. இப்போ 100 குடும்பம் இருக்குது. 100 குடும்பமும் 50 வயசில் சாவுறாங்க. 50 வருஷமாக அவங்க இது மாதிரி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. 50 வருஷம் கழிச்சு எத்தனை குடும்பம் இருக்கும்? பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் கொண்டாங்க. ஒரு வருஷத்துக்கு. பாஸ்டருக்கு என்ன, அவனுக்குன்னு இதாக கொடுத்துருக்காங்க, டாக்டரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அவன் போய் சந்திக்கிறான், கூட்டிகிட்டு வந்துடுறானே. உங்களோட குறைச்சலாக படிச்சிருக்கான், உங்களோட குறைச்சலாக வசதி இருக்குது, உங்களோட குறைச்சலாக தான் அவனுக்கு பேச தெரியும், அவனுக்கு பேசவே தெரியல. நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. கட்சி பரப்புரைக்கு ஏன் உங்களெல்லாம் கூப்பிடலன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு பேசுகிறீங்க. நீங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில் அவ்வளோ பேசுகிறீங்க, அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ உங்களுக்கு வசதி இருக்குது, 3 வேளை சாப்பாடு இருக்குது, கடவுள் கொடுத்தாரு. ஏன் இன்னொரு ஆளையும் அந்த கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு வரல? ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் அப்படின்னா 100 குடும்பம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை குடும்பம்? 100 குடும்பம். குடியாத்தம் பங்கு உருவாகி 52 வருஷம் ஆச்சு. 53 வருஷம் ஆச்சு. 53 வருஷம், 54 வருஷத்தில் எத்தனை குடும்பம் இருக்கணும்? 5400 குடும்பம் இருக்கும். அப்போ நான் சிந்திக்கிறதுக்காக உங்களை அழைக்கிறேன். நான் நல்ல கிறிஸ்தவனா, இயேசுவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமுள்ளவனாக ஆகணும்னா நான் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். போய் பிரசங்கம் வைக்கிறது இல்லை, அறிவிக்கிறதுனா நம்ம வாழ்க்கை சாட்சியாக வாழறது, நல்ல அன்பு கொண்டு ஒரு நல்ல நட்புறவை உருவாக்கி கொள்வது, நீதியோடு நடக்கிறது. நம்ம சாட்சியை வாழ்வை பார்த்து அவன் மாறுவான், வாய்ப்பு வரும், கடவுள் பேசுவார் அவன்கிட்ட. பிரைஸ் தி லார்ட்.